வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9 போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டமே வந்து நம்ம பிக் பாஸ் ஷோ அந்த அரங்கத்துக்கு வெளியில் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி அது முடிஞ்சிருச்சு ஆர்ப்பாட்டம். இன்னும் வந்து அவங்க முன்னெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக இறங்கி வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, ஒன்று டீசெண்டாக போடுங்க, அப்படி இல்லையா இதை பேன் பண்ணுங்க, அவ்வளோதான் அவருடைய கோரிக்கைகள். அதுதான், அதை வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாங்க. ஆமாங்க, இன்னைக்கு சண்டே எபிசோட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ் தாங்க. எப்போதும் போல் விஜய் சேதுபதி சாருக்கு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணுன்றது தெரியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவரும் வந்து கண்டஸ்டன்ஸ் மாதிரியே தான் பேசுகிறாரு, அரோராவை பேசுகிறாரு. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சலைச்சக்கவன் இழைச்சவன் ஏதோ ஒருத்தன் மேலே ஏறி சவாரி செய்கிற கதையாக அரோரா ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, மற்றவங்க யாருமே அவருக்கு கண்ணுக்கு தெரியல. அரோராவை தான் பேசுகிறாரு. அரோராவை வெளியில் அனுப்பிடலாம், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அவர் சொல்கிறார் இல்லையா, எங்களால் முடியும் உங்களை வெளியில் அனுப்புறதுக்கு, உங்களுக்கு நாமினேட் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, அனுப்ப முடியும்ல. அப்போ இவங்க இன்டீசெண்டாக உள்ளே பிஹேவ் பண்ணும்போது அரோரா வெளியில் தள்ளி விடல, வெளியில் எடுத்து விடலாம், இப்போ துரத்தி விடலாமே. நீங்கள் உங்களோட பிஹேவியர் பிடிக்கல, மக்களால் வந்து நல்லா இல்லை, மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தரலன்னு ஏதாவது ஒன்று சொல்லி வெளியில் அனுப்பலாம்ல. அது இவர் பண்ணலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவாகரை வந்து கலாய்க்கிறது இவரோட பழப்பாக போச்சு. ஏன்னா இவருக்கும் வந்து திவாகரை கலாய்ச்சாதான் இவருக்கும் ஒரு ஃபேம் கிடைக்கும்ன்றது எண்ணமாயிடுச்சா என்னன்னு தெரியல. அதே மாதிரி பார்வதியும் கலாசுவார், அது ரெண்டு விஷயம் கலாசி விட்டார். மற்றபடி வேறு யாரையும் கேட்கல. திவ்யா கணேஷ்னா அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க, அதை கேட்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ராவோட குறும்படம் போட்டு காட்டினாரு. அதுக்கு ஒரு நியாயமாக ஒரு இது சொன்னார். அவங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்காக இருந்தால் கூட அதில் ஒரு எத்திக்ஸ், ஒரு நியாயம் வேணும் இல்லைங்க. எப்படி என்ன மாதிரி முறையில் நீ வந்து ஒருத்தரை வந்து அந்த இதுல இருந்து குவிட் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். சாண்ட்ரா அந்த எத்திக்ஸ்லாம் இல்லாமல் வந்திருக்கிற கெஸ்ட்டு முன்னாடி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க. அதை இதுக்கு கிளாப்ஸ் வேற. அந்த இதுவும் வந்து இவர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்க, ஆனால் முடித்த விதம் நல்லா இல்லை, நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இல்லை, நாங்கள் ஒரு குட்டி இருக்கணும். இல்லை, இது வந்து யார் பண்ணியிருப்பாருன்னா இதே கமல்ஹாசன் சார் தான் பண்ணியிருப்பாரு. அதான் லெஜெண்ட் தாங்க. ஆமாம், இதுவே வந்து அந்த ஆஹா ஓஹோன்னு வந்தாங்க அந்த ஹோட்டலில். இது மாதிரி பண்ணால் எந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்கும்? இது சும்மா பேருக்குன்னு ஏதோ ஒரு, ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வந்து சோப்லாங்கின்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சோப்லாங்கி. இதை கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்கள திரும்பவும் அனுப்பலான்னு உள்ளே அனுப்புனாங்க. ஆனால் தீபக் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, லாஸ்ட் சீசனில் இதே தீபக் வந்து சௌந்தர்யாவை இன்னைக்கு எப்படி பார்வதியை பிரஜன் வந்து இது இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாரோ இதே மாதிரி தான் இந்த ட்ரிக்கை தான் இந்த ஏங்க ஆம்பளைங்க இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுமா? அந்த சௌந்தர்யா வந்து இதே மாதிரி பிங்க் டிஷர்ட் போட்டு அந்த கேமில் பிங்க் கலருன்னு சொல்லிட்டு இப்படி தொடதாங்க போனா முதுகில். உடனே அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ கேவலமாக பேசினார். விஷால்ன்ற ஒருத்தர் தான், அவரும் வந்து அப்படி தான் பேசினாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு பெண்கள் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூடவா உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இதே தீபக் வந்து பெண்கள், அதாவது அவங்க ஒய்ஃபை ரொம்ப மதிக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவர் லாஸ்ட் இது சீசனில் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டவர் தான் இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அப்போ எங்கே போகுது உங்களோட நியாயம்? இதுதான் வந்து அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்களை உள்ளே அனுப்பி அந்த ஓடாத ஹோட்டலை ஓட வைக்கிறேன்ற பேரில் இன்னும் வந்து வந்திருந்த கெஸ்ட்டை அசிங்கப்படுத்தி என்னமோ ஒரு வாழை இலையில் விருந்து வச்சு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒன்றை வச்சு அனுப்புன கதையாக தான் அவங்கள அனுப்புனாங்க. ஆனால் அதையுமே ரொம்ப பெருமையாக ஏற்றுக்கிட்டு போன கெஸ்ட்டு தான் இந்த பிக் பாஸ் சீசனோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வந்து அந்த 3 பேரும். ஸோ ஒரு வழியாக வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. பார்ப்போம் இனி வரும் இதுலலாம் எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இல்லைன்னா ஸ்டாப் பண்ண போகிறாங்களான்றதையும் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே காட்டுறாங்க, எபிசோடெலாம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம சுபிக்ஷாவை காட்டுறாங்க. இந்த சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஃபஸ்ட்டு வந்து செவுத்து ஓரமாக நின்றுட்டு பிக் பாஸ்ன்னு அந்த பீட் பாக்ஸோட இது போட்டுட்ருக்கா. ஏற்கனவே ஒருத்தன் பேசுகிறதே நம்மளுக்கு அங்கே தாங்கலை, அந்த எஃப்ஜே பண்ணுற அட்டகாசமே நம்மளால் தாங்க முடியல. பார்த்ததுக்கு ரம்யா ஒரு பக்கம் பண்ணுது, அடுத்தது சுபிக்ஷா. என்னங்க அங்கே கிளாஸா, கோச்சிங் சென்டராங்க பிக் பாஸ் போட்டு சொல்லுங்க. கோச்சிங் சென்டர் இங்கே தான் பண்ணுறோம் எஃப்ஜே தலைமையிலேன்னு. அவ்வளோ மட்டமாகுதுங்க, அவ்வளோ மட்டமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் பண்ணுற அந்த பிக் பாஸ் அப்படின்னு வர்றதுக்கு ஏற்ற அந்த மியூசிக் சரியில்லையா, அதனால் எஃப்ஜே வச்சு உள்ளவே அவர் வந்து ப்ரமோஷன் ஏதாவது கொடுத்துருக்கிறாரா என்னன்றது தெரியல. ஸோ இப்போ வந்து சுபிக்ஷா வந்து படுத்துக்கிட்டு பண்ணுறாங்க, உருண்டுக்கிட்டு
பண்ணுறாங்க. இது செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் சுபிக்ஷா பண்ணிகிட்ருக்காங்க. சுபிக்ஷா ஒரு வேளை கொஞ்சம் என்ன சொல்கிறது, பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே விட்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அவங்கள முன்னிலை கொண்டு வந்து அதில் பேர் சம்பாதிக்கிறது தான் விஜய் டிவின்றது அப்பட்டமான உண்மைங்க. ஏன்னா மற்ற விஜய் டிவி நடத்துகிற எல்லா ஷோஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு அநியாயங்கள் நடக்குது. உண்மையாக டேலண்ட் இருக்கிறவங்களெலாம் வெளியில் வர முடியல, அதில் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். போன சீசன் 7 நினைக்கிறேன். அதில் பார்த்தா சரவணன் விக்ரம்னு ஒருத்தர் இருப்பான். அவன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிக் பாஸே எவ்வளோ அசிங்கம் பண்ணார். ஆனால் நைட்டு 10-12 மணிக்கு மேலே தான் அவனுக்கு அந்த கருப்பாம்பூச்சின்னு பேரே இருக்குது. அவன் நைட் ஆனால் தான் ரவுண்ட்ஸ் வச்சு எல்லாருடைய விஷயங்களை கேதர் பண்ணின்னு அவன் பேசுகிற மாதிரி பேசுவான். அதே வேலையை தான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, அந்த சீசன் ஃபுல்லாகவே காஃபி கப்போட தான் இருந்திருக்கா. காஃபி கப்பை வச்சுக்கிட்டு மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வீக்கெண்ட் எபிசோடில் பேசிடுவார். அப்புறம் மிட் நைட் வரைக்கும் என்ன பண்ணுவார், நான் தான் டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம்னு அவரை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவாராம். எதுவுமே பண்ணாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது நியாயமா இல்லை. இப்போ சுபிக்ஷாவும் அதே மாதிரி தான் கையாளுறா. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மாதிரி ட்ரை பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகல போலகுது. ஒரு மாஸ்க் மாதிரி தீபக் விட்டுட்டு போன ஒரு மாஸ்க் இருக்குது, அதை வந்து ஒரு டிஷர்ட்டுக்குள்ளே ஒரு பில்லோக்குள்ளே போட்டு வச்சுட்டு அது கூட பேசுகிற மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, கிரிஞ்சாக இருக்குது. நல்லா இல்லை சுபிக்ஷா, உனக்கு அது செட் ஆகலை. எல்லாருமே சௌந்தர்யாவாக ஆகிட முடியாது அப்படின்றது தான் சொல்ல வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பை வந்து இப்போ பீட் பாக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் ஒரு இடத்துல அந்த பிக் பாஸ் ஹவுஸ் ஃபுல்லாகவே அவங்களுடைய பீட் பாக்ஸ் சவுண்டாக தான் கேட்டுட்டு இருக்குது. ரொம்ப நேரம் கேமரா தலை வலிக்குது. ரொம்ப நேரம் கேமரா அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுது. எப்போதும் போல கனி பார்த்தீங்கன்னா புரளி பேச ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஊர்கதை தான், ஊர்கதை உலக கதை தான். ஆமாம், உள்ளே உட்காந்துட்டு அவங்க பிரஜன், அப்புறம் வந்து ரம்யா, சபரி, வினோத் இவங்கெல்லாம், வாட்டர்மெலன் அவர் தூங்கிட்டாரு. இவங்க மற்றவங்க எல்லாருமே உட்காந்துட்டு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கெமி வந்து இதில் இல்லை. இப்போ கெமி வந்து பார்வதி, கெமி, இந்த கமருதீன் இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு டீமாக இருக்காங்க. ஏன்னா கெமிக்கு தெரியுது இது கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் எவ்வளோதான் வந்து சொன்னாலும் இவங்க அப்படி தான் அப்படின்றது தான் இருக்குது. அது வந்து புலப்படல் தெரிய வரல. ஏன்னா எத்தனை தடவை எவ்வளவு அடி வாங்கினாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் ஓப்பன் நாமினேஷன் எதுக்கு வைக்கிறவங்க கூட உங்களுக்கு தெரியலையா? ஒரு ரூமுக்குள்ளே தான் ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்க, நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்க. ஓப்பனாக வச்சாங்கன்னா ஓப்பனாக வச்சா தானமா அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியும். அப்போ யார் எதிர்க்கீங்க, எப்படி விளையாட முடியும்னு சொல்கிறோம். அதுவும் தெரிஞ்சுக்காமல் மறுபடியும் அதே பழைய குருடி கதவு தரடின்ற மாதிரி ஒரே ஆளுக்கு 10 ஓட்டு 20 ஓட்டு பெரிய இதெல்லாம் நியாயமானு கேட்டால் போல் அதுங்க எல்லாம் சிரிச்சு மனுப்புற கூட்டமாக தாங்க இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதி, கம்ருதீன், அப்புறம் வந்து கெமி, இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கங்க. இவங்க பரவாயில்ல, இப்போ என்ன சொல்கிறது, ஒரு புது கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை பாருங்கள். பார்வதி இனிமேல் அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ருதீன் ஏற்கனவே நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பட் வந்து அவர் ஓவராக வந்து காரணம் பண்ணாங்க, மட்டம் தட்டுறாங்க, ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த சண்டைக்கு அது காரணக்கர்த்தா யார்? பிரஜன் தான். பிரஜனும் பிரவீனும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணாங்க. அவன் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி அவன் இதில் பிரச்சனை கொடுத்தா கூட பரவாயில்லடான்னு சொன்னா அதை வந்து ஹைலைட்டா வந்து பேசுறானுங்க. ஏன்னா வெளிப்படையாவே இதுல சொல்ல வரணும்னா பிரஜன் வந்து உள்ள வந்ததையோ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையாலாகாத பிரவீனை யூஸ் பண்ணி ஒரு ட்ராமா கிரியேட் பண்றாரு. அதுக்கு நம்ம கம்ருதீனை கூப்பிட்டுறாரு. அதுக்கு கம்ருதீன் யாருக்கு கெட்ட பேரு, கம்ருதீன் பக்கம் கையை நீட்டுறாரு. அப்ப உண்மை நிஜமா ஒருத்தர் வந்து எங்க தவறு செய்யறாங்கன்றது அப்படியே நடக்குது பாருங்க. அந்த பக்கம் கையை நீட்டி பிரவீன் சொல்றான் இது வந்து கம்ருதீன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணாரு, பிரவீன் வெளில வந்துட்டார். ஸோ எது பண்ணாலும் கேமா இருந்தா கூட ஒரு எத்திக்ஸ் வேணும்ன்றது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.